திமுக டோட்டலாக சான்றாயிடும். என்னுடைய மருமக ஜெயிலையே இருக்க முடியாது, நேரு கழிதிக்க முடியாது, நாங்கள் டோட்டலாக கூட சான்றாயிடும். இப்படி தூது போயிடுச்சு. உதயநிதியெல்லாம் ஓட்டுக்கு நடக்க முடியாது. எடப்பாடிக்கு 5 லட்சம் கோடி திருடி வச்சிருக்காரு. 5 லட்சம் கோடி. திமுகவை பெற பெரிய ஊழல் கட்சியா விஜய் மாற போற நடவடிக்கை எடுக்கலினா எடப்பாடியினுடைய பேராசை காரணமாக ரோஸ் 100 கோடி வாங்கிட்டு உள்ள விட்டாரு. அந்த அம்மா சொல்லுது, யோ நான் சொல்றது கேளியா, 100 கோடிக்கு ஆசைப்பட்டு அதிமுக நாசமா போச்சு. இந்தியாவுடைய 36 முதலமைச்சர்களை இயக்கியவர். அரசியலுக்கு வராத குடும்பத்திலிருந்து இன்னைக்கு 3 எம்எல்ஏ, மாமியார் எம்எல்ஏ, மக எம்எல்ஏ, மருமக எம்எல்ஏ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முதல் வேலையா வேலுமணியை கட்சியை விட்டு நீக்கினா போதும், எல்லாம் பயந்துடும். செய்தால் எடப்பாடி, இல்லையே ஜெயலலிதாவுடைய கட்பாடி. விஜயோட கூட்டணி போவதற்கு முதல்ல எடப்பாடி அக்செப்ட் பண்ணுவாங்க, அனுமதிக்க மாட்டோம். திமுக ஊழலில் இருந்து தப்பிக்கிறதுக்காக விஜய்க்கு சரண்டர் ஆக வேண்டிய தேவை. எடப்பாடி எதிர்கட்சி அரசியலை செய்தால் விஜய் வீழ்கிற பொழுது எடப்பாடி எழுவும். திமுக 5 வருஷம் அந்த ஐடியாவே இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு அது தேவை இருக்கு. ஆசி தூத்தி அளிக்கப்பட வேண்டிய இயக்கம் திராவிட இயக்கம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்காதா? பாஜக வீழ்ந்தால் தாங்கி பிடிக்கிறது திமுகங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும். காங்கிரஸ் திமுகவை முழுசா எதிர்காலத்தில் இவர்கள் நமக்கு தோதா வரமாட்டான்னு தாவேகா பக்கம் சாய ஆரம்பிச்சு. இதுதான் நடக்கும். இப்போ இதுக்கு போனால் இப்போ அவங்க இந்தியா கூட்டணியை வெளியே வந்துட மாட்டாங்களா? இந்தியா கூட்டணி இப்போ இன்னொரு கூட்டணி உடை போகுது. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, தேர்தல் முடிவுகள்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏற்கனவே இடதுசாரிகள்லாம் கடிதம் அனுப்புனதா செய்திகள் நேற்று நம்மளே கூட பேசியிருந்தோம். இன்னும் எங்களுக்கு அப்படியெல்லாம் கடிதம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஏறதால கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் புஷ்டியானது இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு. அதிமுகக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் 2 கருத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேகாவோடு யார் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, யாரும் அவர்களுக்கு தேவையில்லை. தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை. நீங்கள் திமுக நேரடியாக போய் சரண்டர் ஆகிட்டான் தாவேகா. சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது நாங்கள் வெளியேறிடுறோம். நாங்கள் அப்போது வாக்கெடுப்பு என்பது மெஜாரிட்டி வாக்கெடுப்பு 108 தான் வரும். இதை ஆளுநர் அங்கீகரித்து ஆகணும். இந்த பக்கம் அதிமுக நீங்கள் 50க்கு மேலே தாண்டலை, 53. ஆமாம், நான் அதிமுக 47 கூட்டணியோடு சேர்த்து வருது. ஆமாம். அப்போ எந்த தடையும் இடையூறும் இல்லை. 1. 2, திமுக டோட்டலாக சரண்டர் ஆகிட்டான். எந்த வழக்கும் போட்டுறாதீங்க. என்னுடைய மருமக ஜெயிலையே இருக்க முடியாது, நேரு கழிதிக்க முடியாது, நாங்கள் டோட்டலாக கூட சரண்டர் ஆகிடும். இப்படி தூது போயிடுச்சு. உதயநிதியெல்லாம் கோர்ட்டுக்கு நடக்க முடியாது. நீங்கள் திமுகவை பெற பெரிய ஊழல் கட்சியாக விஜய் மாற போகிறார். நடவடிக்கை எடுக்கலினா நீங்கள் திமுகவை விட பெரிய ஊழல் விஜய் தான். 1. 2வது, அதிமுக லீமா ரோஸ் 100 கோடி ரூபா வாங்கிட்டு எடப்பாடி கட்சி விற்றார். யாருக்கிட்ட? லீமா ரோஸ்கிட்ட. இப்போ லீமா ரோஸ், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், ஒரு கொங்கு கவுண்டர், ஒரு முக்குளத்தோர், ஒரு வன்னியர். முடிஞ்சுதா அதிமுக? இதே லீமா ரோஸை இயக்குவது டெல்லி. ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லை, 3 மாங்காய். திமுக கதை முடிஞ்சுது. அதிமுக உடைந்தால் கதையே முடிஞ்சுது. அதிமுக எந்த காலத்திலையும் சேராது. அது ஒரு மதிமுகவாக மாறிடும். 22% இரட்டைலை வாக்காளர்கள் அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு 5 லட்சம் கோடி திருடி வச்சிருக்காரு. 5 லட்சம் கோடி. ஆனால் 100 கோடிக்கு ஆசைப்பட்டு அதிமுக நாசமாக போச்சு. சசிகலாவை விட 5 மடங்கு சசிகலா யாரு? சசிகலா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை 25 ஆண்டு காலம் இயக்கியவர். ஆனால் லீமா ரோஸ் இந்தியாவுடைய 36 முதலமைச்சர்களை இயக்கியவர். எந்த முதலமைச்சர் வேணால் நம்ம போன் பேசும். ஏன்? நிதி வாங்காத கட்சியே இந்தியாவில் இல்லை. பாஜகவா, காங்கிரஸ், மம்தா, இப்படி இந்தியாவில் லல்லு லொல்லு
யாதவ் முலாம் யாதவ் பையன் அகிலேஷ், இப்படி எல்லா பேருக்குமே 25-30 ஆண்டு காலமாக 1000 கோடி 500 கோடின்னு லாட்ரி பணம் கொடுக்கப்பட்ட குடும்பம் 5 லட்சம் கோடி இன்றைக்கி இருக்குது. அரசியலே தெரியாத, அரசியலே புரியாத, அரசியலுக்கே வராத குடும்பத்திலிருந்து இன்றைக்கி 3 எம்எல்ஏ, மாமியார் எம்எல்ஏ, மக எம்எல்ஏ, மருமக எம்எல்ஏ. அப்போது எடப்பாடியினுடைய பேராசை காரணமாக 100 கோடி வாங்கிட்டு உள்ளே விட்டார். இப்போ அந்த அம்மா சொல்லுது, யோ நான் சொல்கிறது நீ கேளியா? இப்போ அந்த அம்மா எப்படி உள்ளே வந்ததுன்னா வேலுமணி மூலம் தான் உள்ளே வந்தது. வேலுமணிக்கு யார் பாஸ்? ஜக்கி பாஸ். ஜக்கி எப்போ வேணால் அமித்ஷாட்ட பேசுவார். இந்த கூட்டம் அதிமுக தொண்டர் ரத்தமும் வியர்வையும் சேர்ந்து வளர்த்த இயக்கம். லீமா ரோஸெல்லாம் இப்போ அதிமுகவை இப்போ 10 சசிகலா, ஒரு சசிகலான்றது காப்பாற்றுறதுக்கே இப்போ எடப்பாடி 10 வருஷம் ஆச்சு. ஒரு ஓபிஎஸ் திமுக அனுப்புறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஒரு தினகரனை கூட்டிகிட்டு வந்து காணாமக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த லீமா ரோஸுகளை வேலுமணிகளை எப்படி எடப்பாடி சமாளிக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, அதிமுக இது எப்படி எங்கே புகைச்சல் வந்ததுன்னா, ஒரே ஃபோன், அண்ணா விஜய் பேசுகிறேங்கிறார், லைனில் இருங்க, விஜய் அண்ணா பேசுங்க, விஜய், எடப்பாடி, லீமா ரோஸ் ஒரே ஃபோனில் 3 பேர் பேசுகிறாங்க. ஓ அப்போ லீமா ரோஸு எவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியன்னு பாருங்க. நினைத்த நேரத்தில் விஜயை தொடர்பு கொள்ள முடியும், எடப்பாடியை தொடர்பு கொள்ள முடியும், மோடியை தொடர்பு கொள்ள முடியும், அமித்ஷாவை தொடர்பு கொள்ள முடியும். அப்போ அதிமுகவுடைய நிலைமை பார்த்தீங்களா? எடப்பாடி நீங்கள் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். முதல் வேலையாக வேலுமணி கட்சி விட்டு நீக்கினா கப்பு சுப்புன்னு எல்லாம் முடங்கிடும். அதை செய்யறதுக்கு எடப்பாடிக்கு தெம்பும் திராணியும் இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் சிவி சண்முகத்தில் நீக்க வேண்டியதில்லை. முதல் வேலையாக வேலுமணியை கட்சியை விட்டு நீக்கினா போதும், எல்லாம் பயந்துருவோம். அதை செய்தால் எடப்பாடி, இல்லையேல் ஜெயலலிதாவுடைய கட்பாடி. இதுதான் இப்போ அதிமுகவுடைய நிலைமை. திமுக டோட்டலாக சரண்டர் விஜய்ட்டு. அதிமுகவை அப்படி சிவி சண்முகமோ இப்போ இவங்கெல்லாம் 3/2 பங்கா பிரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா அப்படி அதிமுக உடைக்க முடியுமா? அதாவது அது அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ நம்பிக்கை இல்லாமல் இருக்கான். செலவு பண்ண பணம் 50 கோடி ரூபா கொடுக்குறோம்ப்பா, அதிகமாக ஒரு 50 கோடி ரூபா, 100 கோடி கொடுத்தா எடப்பாடியை தவிர அவ்வளோ பேரையும் தூக்கிடலாம். எவ்வளவே? லீமா ரோஸுக்கு அது ஒரு 100 ரூபா நோட்டை போல. எத்தனை கோடி? 100 கோடி. நமக்கெல்லாம் இப்படி 100 ரூபா நோட்டு 10 நம்ம சோப்பில் வச்சுருப்போம், தொலைஞ்சி போகாமல் ஒரு கையை பிடிச்சி ஓட்டுவோம் பைக்கை. 100 ரூபா நோட்டுங்க காற்றுல பறந்துடும். அதுபோல் லீமா ரோஸுக்கு எவ்வளோ 100 கோடி, அது ஒரு 100 ரூபா நோட்டு. 50 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க, மேற்கொண்டு 50 கோடி வாங்க, எல்லாம் பின்னாடி வந்துருங்கன்னா எடப்பாடியை தவிர எல்லாம் போய் எடப்பாடி கார் டிரைவர் கூட போயிடுவான். எதுக்கு? பணத்துக்கு, காந்திக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆளுக்கு 100 கோடி 5000 கோடி எல்லாம் சாதாரண காசு. எடப்பாடி வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவிர லீமா ரோஸ் அதிமுக விட்டு ரெட்டையில ஜெயிச்சாதான். ரெட்டையிலைக்கு லீமா ரோஸுக்கு என்னையா சம்பந்தம்? ஜெயலலிதா எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச இந்த ரெட்டையிலைக்கு லீமா ரோஸுக்கு என்ன சம்பந்தம்? 100 கோடிக்கு விற்று இருக்கார். 100 கோடிக்கு விலைபேசி விற்கப்பட்ட ஒரு மிக மோசமான மனிதன் தான் எடப்பாடி. விற்கலாமா அதை? உனக்கு 100 கோடி இல்லையா? அப்போது இதுதான் திராவிட அரசியல். பாஜக கழுகு பார்த்துட்டு இருந்தான், எப்படா வாய்ப்பு கிடைக்கணும். திமுக காலி, அதிமுக காலி, கண்டிப்பாக உடைக்கப்படும். அதிமுக சுக்குநூறாக உடைக்கப்படும். உடைத்தால் இங்கே திராவிட இயக்கம் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் இல்லை எடப்பாடி அதை முதல்ல அனுமதிப்பாரா? அப்படி விஜயோட கூட்டணி போவதற்கு முதல்ல எடப்பாடி அக்செப்ட் பண்ணுவார்? அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். திமுக ஊழலிலிருந்து தப்பிக்கிறதுக்காக விஜய்க்கு சரண்டர் ஆக வேண்டிய தேவை. எடப்பாடி எதிர்க்கட்சி அரசியலை செய்தால் அடுத்த விஜய் வீழ்கிற பொழுது எடப்பாடி எழுவார். திமுகவுக்கு 5 வருஷம் அந்த ஐடியாவே இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு அது தேவை இருக்குது, அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. விஜய் ஏன்னா எங்கே பிடபிள்யூவில் பணம், எங்கே ஹைவேஸில் பணம்,
எங்கே மணல் திருடன், எங்கே சவுடு மண் திருடன். நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ திமுக ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு 35% இருக்கான். எது செஞ்சாலும் எங்கே போயிடும்? திமுக தகவல் போயிடும். ஒரு 35% அதிமுக ஆதரவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க. எது செஞ்சாலும் அங்கே ஒரு தகவல் போயிடும். ஒரு 10 முதல் 15% பாஜக ஆள் இருக்காங்க. நான் வட இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பூரா யாருக்கு விசுவாசம்? பாஜகவுக்கு. அப்போ ஏறக்குறைய மீதி மிஞ்சுறது 10% ஆட்கள் தான் மிஞ்சுவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தமிழ்நாடு கேடரு நேர்மையான அதிகாரிகள். இப்படி இந்த 10% வச்சு தான் வேலை வாங்கணும். விஜய்க்கு ஒத்துழைப்பார்களா? பிடிபுள்ளி லஞ்சம் வாங்காமல் ஊழல் பண்ணாமல் மணல் சேகரிட்டி இப்போ பெட்டி வச்சு நிற்கிறார். 15,000 ஏக்கரா நீங்கள் இபி பிளான்டேஷனுக்கு ஒரு ஏக்கராவுக்கு சோலார் பவர் மாட்டி அந்த மின்சாரத்தை அரசுக்கோ தனியாருக்கு விற்பதற்கு 35 லட்ச ரூபா கொடுக்கணும் இபி மினிஸ்டருக்கு. இப்போ யார் இபி மினிஸ்டர் வர போகிறா? இட்டாண்டு போயிட்டு இசுக்குன்னு வந்துட்டு 35 லட்சம் ஒரு ஏக்கரை 100 ஏக்கரை தான் புசியானதுக்கு போக வாய்ப்பு இருக்குன்றாங்களே. எது வேணா போகட்டும். அங்கே தானே அதிகமாக திருட முடியும். இப்போ நேருட்டு இருந்த பிஏ அவ்வளோ பேர் திருடி கொடுத்துருவான். நமக்குலாம் நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. திராவிட இயக்கம் முழுமை பெற்றதோடு முடிஞ்சு போல. இனிமேல் தான் நிறைய எல்லா பேரும் திராவிட இயக்கத்துக்கு சீப்பு செந்தில், ஜீவா சகாப்தனம் போன்ற களிசடைகளெல்லாம் திமுகவோட லஞ்ச லாவணி ஊழலை வாங்கிட்டு சாப்பிட்ட பெருச்சாளிகள். சீப்பு செந்தில போன்ற அயோக்கிய பயிலுக ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. திமுக ஊழல் காசுல இவெல்லாம் ஊடகவியலாளனா புறம்போக்கு பயிலுக. அப்போ இனிமேல் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த சூழல்ல திமுக அதிமுக 2 அலிபாபாவும் 40 திருடர்களிடமிருந்து பயிற்சி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா அப்படி எங்க வந்துருவான்? விஜய்கிட்ட வந்துருவான். இப்போ காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி போக போறாங்க அப்படின்றது இடத்துல உறுதியான செய்திகள் தான் வருது. அப்படி காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா தேசிய அளவுல திமுக வந்து காங்கிரஸ்க்கு எதிராக மாறாதா? இது காங்கிரஸ்க்கு பெரிய பின்னடைவை கொடுக்காதா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏன் திமுக மீது பாஜக நடவடிக்கை எடுக்கலைன்னா, இந்த 23 சீட்டு இனி திமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் பாஜக. அப்போ அவர்களுக்கு 23 வேணுமா, தமிழ்நாடு வேணுமான்னா 23 தான் வேணும். இந்த 23 பாஜக ஆட்சி கலைகிற வரை தேவைப்படும். நிதிஷ்குமார் காலி பண்ணாலும் சரி, சந்திரபாபு நாயுடு காலி பண்ணாலும் சரி, இந்த எப்பவுமே ஒரு அடிஷனல் வச்சு தான் இப்போ பாஜக அரசியல் பண்ணுவான். இது காங்கிரஸுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த காலத்திலையும் ரெட்டை மாட்டு வண்டி சவாரி திமுகவுடைய இயல்பே அதுதான். பிறவி கோழையான கருணாநிதி நீங்கள் காங்கிரஸுக்கும் பயந்துக்குவார், பிஜேபிக்கும் பயந்துக்குவார். பிறவி கோழை. ஒரு இசைவாளர் என்னைக்கே புரட்சி பண்ணான், இசைவாளர் என்னைக்கு ரத்தம் சிந்தினான், என்னைக்கு சண்டை போட்டான், வாள் எடுத்து சண்டை போட்டான் எதிரிய, நாயனை ஊதுவான். இந்த நாயனக்காரங்கிட்ட இந்த தமிழ்நாடு 75 வருஷமாக மாட்டிக்கிச்சு. எங்க போலீஸ் விட்டு அடிப்பான், ரவுடி விட்டு அடிப்பான், ரவுடி ஊரா அங்கே படுத்து கிடப்பான். இதுதான் கருணாநிதியுடைய பாலிசி. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாஜக இருக்கிற வரை, திமுக இருக்கிற வரை, சட்டமன்றம் நாடாளுமன்றம் இருக்கிற வரை திமுக மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாஜக வீழ்ந்தால் தாங்கி பிடிக்கிறது திமுகங்கிறது காங்கிரஸுக்கு தெரியுது. அதனால் காங்கிரஸை திமுகவை முழுசாக நம்பணும். எதிர்காலத்தில் இவர்கள் நமக்கு தோதா வரமாட்டான்னு தாவேகா பக்கம் சாய ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நடக்குது. இப்போ இதுக்கு போனால் இப்போ அவங்க இந்தியா கூட்டணியே வெளியே வந்துட மாட்டாங்களா? இந்தியா கூட்டணி இப்போ இன்னொரு கூட்டணி உடைய போகுது. காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி. இந்த அடுத்த தேர்தலில் பாஜக தலைமை இந்தியா கூட்டணி அல்லாத ஒரு கூட்டணி உருவாக போகுது. அப்போ திமுகவுடைய பங்கு இல்லை, திமுக அங்கே ஜெயிக்காது. எம்பி இருந்தால் தானே நீங்கள் டெல்லிக்கு போக முடியும். இப்போ சிரிஷா எம்பி ஆகி ராஜ்யசபா சீட்டுக்கு டெல்லிக்கு போக போகிறாங்க.
சிவி சண்முகம் ரிசைன் பண்ணுறாரு. ஆமாம். ரிசைன் பண்ணால் அந்த அந்த சீட்டு யார்? திரிஷா. திரிஷா தான் போய் நம்ம மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமன்கிட்ட தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வாங்கி வர முடியும். இப்படி போது தமிழ்நாட்டு அரசியல். கருணாநிதிக்கு மனசாட்சி மாறன். நேற்று முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு பயணங்கள் போயிருக்கிறாரு. வாக்கு செலுத்திய மக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறார். தோற்ற நிலையிலும் வாக்கு செலுத்திய மக்களுக்கு நன்றி செலுத்துறாரு. முழுக்கவே என்னன்னா ஒரு அதிமுககாரங்களோட பேசும்போது கூட முதலமைச்சர் தோற்றுருக்க கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நேற்று முதலமைச்சருடைய அந்த அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்களா, என்ன தோணுது உங்களுக்கு? இல்லை, இதெல்லாம் நீங்கள் திமுக எப்படா இவ்வளோ 75 சீட்டு வந்து எனக்கு வேதனையாக இருக்குது. கருணாநிதி எப்படி ஒரு சீட் ஜெயிச்சார் ஒரு காலத்தில், அதே போல் ஒரு சீட்டு வந்திருக்கு. சீட்டு ஊற்றி அளிக்கப்பட வேண்டிய இயக்கம் திராவிட இயக்கம். அவ்வளவு அயோக்கிய அரசியலையும் அடித்தளமிட்டு இன்னைக்கு விஜய் திரிசாலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக போவதற்கு அடித்தளமிட்டதே இந்த அண்ணாதுரையும் கருணாநிதியை போன்ற அயோக்கியர்கள் தான். முதலமைச்சரை சினிமா தேட்டரில் தானே தேடுறான், ஸ்கிரீனில் தானே தேடுறான். இதுக்கு யார் உரம் போட்டது? இந்த திராவிட இயக்கம் தான். அதே திராவிட இயக்கம் சினிமா வேலை அழிந்தது. ஏன் இவ்வளவு? அது காரணம் இந்த கொள்ளை அடித்த பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்து மக்களை விலை பேசி வாங்கியதுனால தான் இந்த 73 சீட் கிடைச்சிது. எப்படா 73 சீட் கிடைச்சிது? சென்னையில் சேப்பாக்கத்தில் உதயநிதி தோற்றுருக்கணும், கிளீன் போல்டாக இருக்கணும். நான் அதுதான் எதிர்பார்த்தேன். மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வச்சிருக்கேன். காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் பட்டியலே போட முடியாது. அவ்வளவு பட்டியல் இருக்கு. ஒரு இசை வேளாளர் நீங்கள் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல், எந்த தியாகம் இல்லாமல் சூது வாது நீங்கள் ஆணைமுத்து எழுதுறாரு, பிறவி கோழைன்னு எழுதுறாரு கருணாநிதி. பிறவி கோழை, பிறந்ததே நீ கோழைடா அப்படின்னு எழுதுறாரு ஆணைமுத்து. காரணம் அவ்வளவு துரோகம். இந்த துரோகத்தெல்லாம் மறைப்பதற்கு தான் குஷ்டரோகி ஆதித்தனார் பத்திரிக்கை, கேரளா நம்பியுதிரி தினமலர் பத்திரிக்கை, பெரிய கார்ப்பரேட் முதலாளியான தினமணி கோயாங்கா, இவர்களெல்லாம். நீங்கள் ஒரு முறை ஹிந்து பத்திரிகையில் பெரிய தொழிற்சங்க பிரச்சனை, தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்து அன்னைக்கு மறைந்த என்விஎன் செல்வம், என்விஎன் எனக்கு சோமுன்னு நினைக்கிறேன், சோமு, அவர் அனுப்பி அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணார் கருணாநிதி. அன்னைக்கு கருணாநிதி நினைச்சதா ஹிந்து பத்திரிகை மூடி இருக்க முடியும். வாழ்நாள் முழுக்க தமிழரை ஒழிப்பதா வேலை இந்து பத்திரிகைகளுக்கு. அதுக்கு பேரு இந்து. அதை காப்பாற்றியவன் கயவன் கருணாநிதி. கனிமொழி அங்கதான் பத்திரிகையாளர். எப்படி இன்னைக்கு இதே இந்துராம் ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்குறார். பிரபாருடைய தலை தூக்கில் தொங்க விடப்படுகிற அந்த ஜக்கியினுடைய சத்தம் தமிழ்நாடு கேட்கணும்னு சொன்ன கயவன் தான் ஹிந்துராம். ஜப்பான் அரசாங்கம் ஈழத்தமிழர் பிரச்சனையில் சமரசத்தை உண்டு பண்ணி சமஷ்டி குடியரசை வாங்குவதற்கு 2007 ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ இந்திய உளவுத்துறை, ஐபி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் புலிகள் மீது பெரிய புகார் பட்டியலை கொடுத்து பத்திரிகையாளர்கள் போர்வையில் ஹிந்துராம ஜப்பான் பிரதமரை சந்திக்க அனுப்பி புலிகளெல்லாம் சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள், ஆயுதம் கடத்துறவன், போதை மருந்து, இப்படி சொல்லி ஜப்பான் அந்த பேச்சுவார்த்தை விலகியதுக்கு காரணமே ஹிந்துராமு தான். கருணாநிதிக்கு நெருக்கமான, ஸ்டாலினுக்கு நெருக்கமான அயோக்கியத்தை. இதெல்லாம் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போச்சு. ஊடகங்கள் ஊடகம் சொல்கிற குச்சிக்காரி பயிலுவ, குச்சுக்கார பயிலுவ, பெரியார் சொல்லுவார், குச்சுக்கார பயிலுவா இந்த மீடியாக்காரங்க அவ்வளோ பேரா அதெல்லாம் செய்தியாக்கவே இல்லை. இவ்வளவு ஒரு துரோகத்துக்கு காரணம் திமுகவுடைய அழிவை விரைவுபடுத்த வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கு. சரிங்க, இப்போ குறிப்பாக இன்னொரு விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு தோல்வி பெற்றாரு. அவர் தோல்வியடை செஞ்சவர் வந்து விஎஸ் பாபு அப்படிங்கிறவர் தான். முதல்ல அந்த விஎஸ் பாபு அப்படிங்கிறவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன? நீங்கள் இந்த விஎஸ் பாபு ஒரு கந்து வெட்டி குடும்பத்தை சேர்ந்தவர். மீட்டர் வெட்டி, கந்து வெட்டி, அண்ணன் 2 பேர். தகுதி பாருங்க, தலைவனாகுவதற்கு தகுதி. அப்போ ஒரு வட்ட செயலாளர் இருக்கார். வட்ட செயலாளர் வந்து பலராமுன்னு திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். அவருக்கு ஒரு எடுபடி. இவர் அதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். வட்டி கொடுக்குறவன் என்ன பண்ணுவான்? பல குடும்பங்கள் காணாமையே போச்சு கொளத்தூர்ல இருந்து. யாரால? விஎஸ் பாபுவால். விஎஸ் பாபு இப்போ
எம்எல்ஏ அமைச்சராக போகிறாருங்கிறாங்க. ம். பல குடும்பங்கள் காணாமல் போச்சு. வட்டிக்கு வாங்கி ஒரு வீட்டுக்கு 2 வீட்டு பூட்டிடுவார். ரவுடி போய் அடிப்பான். கேட்க நாதி இல்லை. இப்படி கட்ட பஞ்சாயத்து நபராக வளர்ந்தவர் தான் விஎஸ் பாபு. ம். இன்னைக்கு புரட்சிவாக்க எம்எல்ஏவா திமுகவிலேயே அவரை உருவாக்குறாங்க. எங்கே செழிப்பாதுன்னா சைத துரைசாமியும் ஸ்டாலினும் மேயர் வேட்பாளர் ஜெயலலிதா இருந்த பொழுது நின்றார். அப்போது திமுக கொடுத்த பணத்தெல்லாம் பல கோடியை மோசடி செய்துட்டார் என்பதனால விரட்டப்பட்டு அதிமுக போகிறார். ம். அதிமுகவில் போய் இருக்கார். அதிமுகவில் இருந்த பொழுது இவர் மீது கடுமையான புகார் ஜெயலலிதாட்ட போகுது. வட்டிக்கு விட்டு கே.கே. தனசேகரன் தான். இங்கே கே.கே. நகர் தனசேகரன், இங்கே விஎஸ் பாபு. 2 தனசேகரர்கள், 2 விஎஸ் பாபு. ம். ஜெயலலிதாவுக்கு போனவர் ஜெயலலிதா கட்சி வேண்டாம், நீ விரட்டி விடு, அந்த அம்மா கட்சி விட்டு விரட்டி விடு. விரட்டி விட்ட பிறகு மீண்டும் திமுகவுக்கு போகிறார். அங்கே சேகர் பாபுக்கும் விஎஸ் பாபுக்கும் தான் எப்பவுமே சண்டை. திமுகவுக்கு விஎஸ் பாபு இருக்கும்போது சேகர் பாபு போய் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறார். துர்காம்மா வீட்டுக்கு முறைவாசல் செய்வதுதான் சேகர் பாபுடைய அமைச்சர் வேலை. திமுகவுக்கு போனவர் அவர் அங்கேருந்து வெளியேறி எங்கே போகிறாரு, தாவேக்க போகிறார், பாஜகவுக்கு போகிறார். இப்போ இந்த கந்துவட்டி விஎஸ் பாபு, மீட்டர் வட்டி கந்துவட்டி பல குடும்பங்கள் என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் போலீஸ் செட்டிங்ஸ் தான். போலீஸ் காசை கொடுத்தா எச்சில் பிஸ்கட் தூக்கி வச்சுனா அங்கேயே சாப்பிட்டு படுத்துக்குவான். இவர் எங்கே போகிறார், மறுபடி விஜய்கிட்ட போகிறார். விஜய்கிட்ட போன பிறகு இவருக்கு ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க விஜய். அப்போ அங்கே என்ன மெயின் பிரச்சனைனா, மெட்ரோ வாட்டர் பைப்பு போடுவதற்காக அந்த ஊரை தோண்டி வச்சுருக்காங்க. எல்லாம் குழியில் விழுந்து சாகிறான். பல பேர், ஒரு 4-5 பேர் குழியில் விழுந்திருக்கான். அப்போ இதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவே இல்லை முதலமைச்சர் தொகுதியில். இந்த விஎஸ் பாபு, இந்த கந்துவட்டி பாபு, விஎஸ் பாபு இல்லை, மீட்டர் வட்டி பாபு, இது ஒரு பெரிய இஷ்யூ அரசியலாக்குறார். இதுதான் இவரை இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வருவதற்கான காரணம், இந்த கந்துவட்டி பாபு, விஎஸ் பாபு. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.